ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு ஆவின் துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. சேலரியே வந்து பார்த்தோன்னா, ரூ. 1,00,000 இருக்கும், ரூ. 1,50,000 இருக்கும். இந்த மாரி சேலரி வந்து ஒரு ஹை லெவல்ல தான் வந்து இருக்க போது. ஆஃபீசர் லெவல்ல அந்த போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. மெரிட் செலக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு 45 வயசு வரைக்குமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 27 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க, தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க 27 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் மொத்தமா 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகரி, மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட், கன்சல்டன்ட்லயே வந்து பாருங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட் அனலிஸ்ட் கேட்டகரி, அப்ளிகேஷன் டெவலப்பர்னு வந்து ஒரு 6 விதமான டைப்ல உங்களுக்கு வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேலரி வந்து பாருங்க ரூ. 1,00,000, ஸோ ரூ. 1,50,000, ரூ. 2,00,000, ஸோ 1,20,000 இந்த மாரி வந்து எல்லாமே வந்து ஹை லெவல் சேலரில தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஆஃபீசர் லெவல்ல இந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்க போஸ்டிங்ஸ்ல வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க நீங்க ட்ரிபிள் இ இல்லன்னா மெக்கானிக்கல் இல்லன்னா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எம்இ, எம்டெக்ல வந்து அந்த சேம் டொமைன்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு முன்னுரிமை தருவோம், பிரெஃபரன்ஸ் வந்து தருவோம் அப்டிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்டிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்து பாருங்க எந்த மாரி உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்டிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அடுத்து மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சுட்டு எம்பிஏ வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க லாஜிஸ்டிக்ஸ் கன்சல்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு நீங்க எம்பிஏ வந்து லாஜிஸ்டிக்ஸோ இல்லன்னா சப்ளை செயின் மேனேஜ்மென்ட் வந்து நீங்க படிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து கன்சல்டன்ட்ல வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்க நீங்க பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதிலேயே நீங்க சேம் டொமைன்ல நீங்க எம்இ, எம்டெக்லாம் பண்ணியிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்சியல் மேனேஜ்மென்ட் அனலிஸ்ட் கேட்டகரி. இதுக்கும் நீங்க டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல வந்து ஃபினான்ஸ் நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க டிகிரில வந்து பாருங்க, நீங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து பாருங்க, பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள். எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா, அந்த ரெலவென்ட்டான ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சேலரியே வந்து பாருங்க, உங்களுக்கு ஹை லெவல்ல இருக்கும். ஆஃபீசர் லெவல்ல தான் அந்த போஸ்டிங்ஸ் எடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து மஸ்ட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா, 25% ஆஃப் உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு தனியா வந்து இருக்கும். ஓரல் இன்டர்வியூக்கு தனியா இந்த மாரி வந்து இத வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பாருங்க, உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதே நீங்க வந்து பார்த்தோன்னா, எம்பிசி, டிசி, பிசி இதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க வந்து அதர் தென் முஸ்லீம் அதாவது பிசி இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு பிசிஎம் இவங்கலாம் வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதே நீங்க வந்து பிடபிள்யூடி கேட்டகரியா இருந்தா, உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்க, ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா, ரூ. 500 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். மீதி இருக்கிற கம்யூனிட்டி வந்து பார்த்தோன்னா, ரூ. 1000 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணுவீங்க. அந்த ஃபீஸ் வந்து பாருங்க, இங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதுக்கு தான் நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஆஃப்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் குடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, இங்க வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கம்பல்சரியா வந்து அந்த அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைக்கணும். ஸோ இதில முக்கியமா ஃபீஸ் பேமெண்ட் நீங்க பே பண்ணியிருப்பீங்களா, அதுக்கான நெஃப்ட், யுபிஐக்கான டீட்டெயில்ஸுமே வந்து நீங்க அதில வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைச்சு, இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மேனேஜிங் டைரக்டர்ன்னு குடுத்து சென்னை அட்ரஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க ரேஷர் போஸ்ட்டோ இல்லன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேட் சொன்னேன் பார்த்தீங்களா, 27 ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். இந்தியன் நேஷனல்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஹெல்ப் லைனுக்கு வந்து இங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.